ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஸோ இது வந்து பஞ்ச் பீடில் வந்து 4 mm பீடு. ஸோ இந்த பீடை வந்து நம்ம பஞ்ச்லேருந்து ஃபுல்லாக கொட்டிட்டு ஒன்று ஒன்றா எடுக்காமல் ஒரு பஞ்ச்லேருந்தே ஸ்ட்ரைட்டாக எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து ஒரு எண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே அந்த த்ரெட்டோடையே சேர்த்து நீடில் பாஸ் த்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் எடுத்துட்டிங்கன்னா நீடில் வந்து உங்களுக்கு பஞ்ச் பீட்ஸ் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அந்த ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அந்த பஞ்ச் பீடை வந்து லாஸ்ட் பீடை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் வந்து எக்ஸ்ட்ரா பீட்ஸையும் சேம் அதே அந்த த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் பாஸ் த்ரூ பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பீட்ஸ் வந்து வெளியில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இது நமக்கு எவ்வளோ பீடு வேணுமோ அவ்வளோ பீட்ஸ் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எல்லாமே கொட்டிட்டிங்கன்னா ஒவ்வொரு சைஸ் பீட்ஸும் மிக்ஸ் ஆகி நாள் ஆக ஆக நமக்கு அது வேஸ்ட் ஆகிரும். ஏன்னா ஃபுல் அது ஒரு 2-3 நாள் ஓப்பன்லேயே நம்ம விட்டுட்டோம்னாலே மோஸ்ட்லி பீட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் நீடில் ஃபுல்லாக சுகர் பீட்ஸை எப்படி ஈஸியாக எடுக்கிறதுங்கிறது தான் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ நீடில் வந்து உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி மேலே அதை ஒரு ஸ்டாப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிங்கர் டிப்பில் இருக்க அந்த ஃபிங்கரை எதில் வைக்கிறோமோ அதுதான் ஸ்டாப்பர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீடில் வந்து திருப்பி இப்போ என்ன பொசிஷனில் நான் வச்சு காமிக்கிறேனோ அதேமாதிரி திருப்பி வச்சு சாய்வாக வச்சு நீங்கள் உள்ளே வந்து பீட்ஸுக்குள்ளே புஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கையை டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சுகர் பீட்ஸுக்குள்ளே அந்த நீடில் பாஸ் பண்ணணும். பாருங்கள் இதில் இப்போ 2 பீட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி பாஸ் பண்ணி உள்ளே ஏறின பீட்ஸை வந்து ஃபிங்கர் வச்சு ஸ்டாப் பண்ணிக்கணும். இதை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஆனால் இதை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அது ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்துடும். ஸோ இது மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக நீடில் சுகர் பீட் ஏற்றுறது. இதை நான் இன்னும் திருப்பி ஸ்லோவாக சொல்லித்தரேன். இன்னொரு தடவை கவனிச்சுக்கோங்க. இந்த விரல் வச்சு நம்ம எப்படி மேலே ஏறின பீடை ஸ்டாப் பண்ணுறோன்னு உள்ளதை அப்படி காமிக்கிறேன். அந்த ஸ்லோவாக செய்கிறது தான் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது செய்வோம். இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்கள் சும்மா ஸ்ட்ரைட்டாக போட்டாலே அந்த பீட்ஸ் உள்ளே போகும் தான். ஆனால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் உள்ள பீட்ஸ்குள்ளே அந்த நீடில் போட போட அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை அந்த பீட்ஸ்குள்ளே நீங்கள் நீடில் போட்டிங்கன்னா உள்ளே ஏறின பீடை விரல் வச்சு ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுதான் இதில் இருக்கிற மெத்தடு. பாருங்கள் இப்போ பண்ணுறேன்ல, இதே தான் நம்ம பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக பண்ணும்போதும் அந்த ஃபிங்கர் வந்து நமக்கு அது அந்த வேலையை தான் செய்யும். மேபி உங்களுக்கு அது பார்க்க தெரியாது, அதனால தான் அதை ஸ்லோவாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இனிமேல் பீட்ஸு